அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. இந்த 21வது கருத்தரங்கத்தில் பிரசன்ன ரீதியாக, அதாவது திருமண உறவுகளும் பிரிவுகளும் அப்படிங்கக்கூடிய விஷயம், இந்த பிரசன்னத்தில் இந்த திருமணத்தை பற்றி, அந்த உறவு எப்படி நீடிக்குது, பிரசன்னத்தை ரீதியாக இந்த திருமண முறிவுகள் வருதில்ல, இதுக்கெல்லாம் என்ன தான் ட்ரீட்மெண்ட்டு, இதை பிரசன்ன ரீதியாக நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அழகான விஷயத்தை தான் திருச்சியை சார்ந்த பானு ஜோதிட மையத்தினுடைய ஆராய்ச்சி நிறுவனர் உயர் திரு ஜானகராமன் ஐயா அவர்கள் பேச வந்திருக்காரு. ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று அவருக்கு ஒரு சிறிய மரியாதை நிமிடம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாலையா உன்னோட வடை இருக்குதுல்ல, அனைவருக்கும் நமஸ்காரம். எனது தாய் தந்தையருக்கும் எனது குருமார்களுக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பிரசன்னத்தில் நம்ம இப்போ பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை எது போகுதுன்னா, திருமண வாழ்க்கையில் பிரிவு அல்லது திருமணம் நடக்கலை. இப்போ ஜோதிட ரீதியாக யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பாதி பேர் நான் பார்த்த வகையில் நிறைய பேருக்கு அந்த திருமண வாழ்க்கையில் நிறைய கேள்விக்குறி. இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு தலைப்பு. இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, 1, 4, 7, 10 கேந்திரத்தில் சனி இருந்தால் மறுபிறப்பு கிடையாது, எல்லோரும் காசிக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குது. நம்ம காசிக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நம்மளுடைய 9 கிரகத்துக்கும் பரிகாரம் சொல்லக்கூடிய கோயில் 6 கோயில் இருக்குது. 6 கோயிலுமே அருமையான கோயில். காசிக்கு போய் நீங்கள் தேடுறத, அவ்வளோ செலவு பண்ணி தேடுறத இங்கேருந்து தேடலாம். 3 ஜென்ம பாவம் போக்கக்கூடிய திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், திரு சாய்க்காடு, அதுக்கு சாயவனம்னு பேர், பூம்புகார்கிட்ட சாயவனம்னு பேர். திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், சாயவனம், ஸ்ரீவாஞ்சியம். திருவெண்காடு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், செவ்வாய் ராகு புதன் சந்திரன், மனநோய் கோளாறு இது சம்பந்தமாக உள்ளவங்களுக்கு, சனியால் பீடிக்கப்பட்டவங்களுக்கு, கர்மா பண்ணக்கூடியது, புத்திரதோஷத்துக்கு. திருவையாறு மகா பித்ருபாவம், 5 ஜென்மத்து பாவம், அடுத்தவன் சத்தை ஏமாத்தினது, பணத்தை மோசடி பண்ணது, திருட்டு சம்பந்தமாக முன்னோர்களுக்கு இதுக்கு உண்டானது. மயிலாடுதுறை 1000 ஆனாலும் 1000 ஆகாது. ஒரு அம்பாளுடைய அனுகிரகம் வேணும்னாக்கா மயிலாடுதுறை தான், அபயாம்பிகை தான். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரிங்க. ஒருத்தனுக்கு பார்த்திங்கனாக்கா மூல நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் தசை கவுத்து போட்டுரும். சுக்கிரமகா தசையில் பிறந்தவங்களுக்கு குரு தசை பிச்சை எடுக்க விட்டுரும். இதுக்கு ஒரே கோயில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை அபயாம்பிகை தான். அடுத்தது திருவிடைமருதூர், 27 நட்சத்திர தோஷம். எந்த தோஷம் வந்தாலும் அத்தனை தோஷமும் இதாகும். பிரம்மகீர்த்தி தோஷம், பித்து பிடிச்சது மாதிரி இருக்கிறவனுக்கு, சாபம், வாக்கு தோஷம், இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா திருவிடைமருதூர். சாயவனம், அப்பா செத்தா நிம்மதியாக சாவணும்டா, படுத்தோன்னே உயிர் போகணும். அந்த ஊர் பேரே பாருங்கள், சாயவனம். சாஞ்சம்னா உயிர் போயிடணும். சிவன் கோயில். அதுக்கு அடுத்து ஸ்ரீவாஞ்சியம். போகிற இடத்துல நரக வேதனை வேண்டாம், நல்ல நிம்மதியான மரணம் வேண்டும், அங்கே போய் நரகம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீவாஞ்சியம். இது எல்லாம் காசியில் கிடைக்குமா அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வுக்கு கேள்விக்குறி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்ஜெட்டு ஒரு 3-4 குரூப் இருக்காங்க, எல்லாம் பட்ஜெட் போட்டு 40,000 50,000 செலவு பண்ணி போகிறாங்க.
இங்கே நம்ம ஜோசியரில் எத்தனை பேர் ரைடிங்கில் இருக்கோம், எத்தனை பேர் இல்லை. ஒருத்தனுக்கு வந்து 1000 ரூபா கூட வருமானம் இல்லாத ஜோதிடர்லாம் இருக்காங்க ஒரு நாளைக்கு. அவங்களாம் போய் செலவு பண்ணிட்டு போக முடியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜோசியக்காரன் வீட்டில் மதிப்பு கிடையாதுங்க. பொண்டாட்டி மதிக்க மாட்டான். முதல்ல பொண்டாட்டி மதிக்க மாட்டா, பிள்ளைகளுக்கு என்னன்னு தெரியாது. அது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் நம்ம காசிக்கு போய் என்னத்தை புண்ணியத்தை தேடுறது, இங்கே புண்ணியம் தேடணுமா? எப்படி போய் உட்காந்தோம்னா நமக்கு சாப்பாடு போடணும். சே பாரு என்னத்தான் வீட்டு கதையை பேச நேரம் இல்லை, ஊர் கதையை பேசிட்டு வர அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் நமக்கு. இதில் வந்து முதல்ல நான் ஒரு 4-5 பேருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் சந்திரன் அண்ணா, சந்திரன் அண்ணாலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து பூபதிராஜன் அவர் தான் என்னை வந்து அரங்கேற்றம் பண்ணார். பண்ணும்பொழுது தயங்காத பேசு அப்படின்னாரு. அந்த பேசின இடத்துல கூட்டத்தை போடுங்க அப்படின்னு சொன்னது சந்திரன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நீ செய் மாம்சு அப்படின்னு சொன்னது பிரகாஷ். நான் பக்கபலமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னது அண்ணன் தங்கபாண்டியன் அண்ணாச்சி. இதெல்லாம் விட மிகப்பெரிய பெருமை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நான் தேதி வச்ச நாள்லேயே அண்ணனும் தேதி வச்சார். ஆஹா நம்மள்ட்டையும் 7:30 விளாண்டுட்றா சாமி, எவனோ போட்டு கெடுத்து விட்டான் அப்படின்னு ரொம்ப கவலையில் இருந்தேன். நான் ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கவே இல்லை, ஃபோனே எடுக்கலை. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் நேரடியாகவே வந்துட்டார். என் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவர் பேசுனது, நான் அவர்கிட்ட பழகவும் இல்லை, பேசுனதும் கிடையாது. எந்த நேரத்தில் எந்த டவுட்டு கேட்டாலும் பரணி பாரதி அண்ணா மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தோ வேலை இருக்குது, தோ 5 நிமிஷம் நான் அப்புறம் சொல்கிறேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் உடனே ஒரு டவுட்டு கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல், முதல்ல பார்த்திங்கனாக்கா எந்த விதமான இதுவும் இல்லாமல் சிறப்பாக இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சி இந்த இடத்துல வந்து ஒரு கூட்டத்தை மாதம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு முதல் வாழ்த்து எனக்கு. இதில் என்னுடைய மாணவர்கள் வரணும்னு ரொம்ப ஆசை. அடுத்த மாதம் கட்டாயம் வருவாங்கண்ணா, வந்தாங்கன்னா பேசுகிறதுக்கு அனுமதிக்கணும். இதில் வந்து திருமண உறவை பற்றி நம்ம பேசுகிறோம். திருமண உறவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு ஜாதகம்லாம் தூக்கி எட்ட போட்டுருங்க, நமக்கு ஜாதகம்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு பிரசன்னம், ஒரு கேள்விக்கு வராங்க. முதல்ல அவன் வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்? இன்றைக்கி போனது மிதுன லக்னம் ஓடிச்சு, 4 மாந்தி, 10 போய் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ராகு. செவ்வாய் ராகு இணைஞ்சாலே முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா 6-11 கூடியவன் 7 கூடிய அதிபதி 12 போட்டுக்கிட்டு நிற்குது. அப்போ என்ன கேள்வி வரும்? திருமண வாழ்க்கை, திருமண பிரிவு எது சம்மந்தமாக வரும்? ஒன்று 3 கூடிய செவ்வாய் 10 போய் நிற்கிறான், யார் வீட்டில்? குரு வீட்டில் நிற்கிறான். ஒன்று இவன் வெளியில் தொடர்பில் இருப்பான், இன்றைக்கி அமையக்கூடிய மனைவி வெளியில் இருப்பான். இதுக்கு பரிகாரம் என்னங்க பண்ணலாம்? என்கிட்ட ரொம்ப வரக்கூடிய கேள்வி. என் பையனுக்கு 35 வயசு ஆகிடுச்சுங்க, கல்யாணம் ஆகலை, 40 வயசாகுது, நல்ல வேலையில் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் இருக்கான். இப்போ காலையில் வந்த ஃபோனு எனக்கு, ஃப்ரான்ஸில் இருக்காங்க, பொண்ணே அமைய மாட்டேங்குது. நான் சொன்னேன், இது எத்தனாவது பொண்ணுமான்னு கேட்டேன். அது சொன்னிச்சு 4வது, 4 கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னுது. 4 கல்யாணம் பண்ணி 4 பொண்ணுமே போயிட்டாங்க அப்படின்னுச்சு. நீங்கள் பாருங்கள், 10ல் 4 கிரகம் நிற்கிது பாருங்கள். இதுதான் இங்கே விஷயம். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 3ஆம் இடம் ஒரு திருமண பொருத்தத்துக்கு ஜாதக ரீதியாகவோ பிரசன்ன ரீதியாகவோ எடுக்கும்பொழுது மூன்றாம் பாவாதிபதியான செவ்வாய் கெட்டிருக்கக்கூடாதுங்க. ஒருத்தன் ஜாதகத்தில் பிரசன்னத்தில் செவ்வாய் கெடக்கூடாது. செவ்வாய் வீரியஸ்தானம், செவ்வாய் கெட்டதுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அடுத்தது பார்த்திங்கன்னா களத்திர ஸ்தானத்துக்கு எல்லா கிரகமும் வேலை செய்யும். ஆனால் சந்திரன் மட்டும்தான் சொல்லுவாங்க 4ஆம் இடத்துக்கு. ஆனால் 4 மட்டும் கிடையாது. ஒருத்தையை பார்க்குறீங்க, பார்த்தோன்னே லக்னம், நம்ம மூளைக்கு அது சொல்லும். பார்த்தோன்னே முகத்தை பார்த்தோன்னே பார்க்க சொல்லும். அடுத்தது 3வது போய் பேசுகிறதுக்கு தூண்டும். 4வது இடம் தொட்டு பேசலாமான்னு ஆசை வரும். அவளை வெளியில் கூட்டிகிட்டு போகலாமான்னு 5 வேலை செய்யும். அப்புறம் தனியாக ஒதுக்கி போய் பேசலாமான்னு 6 வேலை செய்யும். 7ஆம் இடம் கல்யாணம் பண்ணலாமான்னு வேலை செய்யும். 8ஆம் இடம் செருப்படி வாங்கலாமான்னு சொல்லிடும். அப்போ அதுக்கப்புறம் தான் 9 பாக்கியம், இந்த மற்ற விஷயங்கள்லாம் போய் 12ல் போய் முடிச்சுக்கும் அது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்னத்தை சொல்லுங்கள், சோழி முடிஞ்சு போச்சு. அது 12 முடிச்சிடும் அது கதையை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த காதல் சக்ஸஸ் ஆகுமா?
இப்போ நாங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா பிரசன்னம் அந்த திருமணத்துக்கு வரும்பொழுது நான் முதல்ல சொன்ன 3 பாருங்கன்னு சொல்லிட்டேன். 3க்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் இடத்தை பார்த்தோம்னா அடுத்தது எது வேலை செய்யும்? 8 வேலை செய்யும். ஒருத்தனுக்கு 8ஆம் இடம் பலமாக இருக்கணும். 8 பலமாக இருந்தால் தான் 2 குடும்பம் பண்ண யோக்கியதை உள்ளவன். நீங்கள் உடனே 8ஆம் இடம் மாரகம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பிரசன்னத்தில் மறைவு ஸ்தானங்கிறது கிடையாது, உச்ச நீசம் கிடையாது. இதெல்லாம் தூக்கி எட்ட வச்சுருங்க. ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. 8ஆம் இடம் பலமாக இருந்தால் தான் அவன் தைரியமாக அவன் ஒய்ஃபு வந்து கேட்குறாங்க, இன்றைக்கி சாயந்தரம் வரப்போ 10 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வான்னு. 10 கிலோ வெங்காயம் வேணும்னா எது வேலை செய்யணும்? குரு வேலை செய்யணும் இல்லைங்களா? குரு பணம் இருந்தால் தான் போய் வெங்காயத்தை வாங்க முடியும். வாங்கிட்டு வரலன்னா அடுத்தது என்ன வேலை செய்யும்? சனி ராகம் வேலை செய்யும். செய்யுமா செய்யாதா? பொண்டாட்டி வாங்கி சனியாக இருந்ததுன்னா ராகு வேலை செஞ்சுருமா? செய்யுமா செய்யாதா? செய்யும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த 93, 92, 86, 87, அதே மாதிரி 76, 77 இதில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது குரு கேது தொடர்பு வரும் ஜாதகத்தில். ஆய்வு பண்ணி பாருங்கள். இந்த குரு கேது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சேர்க்கை, பார்வை, இது வந்து சாரம், இது எல்லாமே 3 வகையாக பிரிச்சுக்கணும். அது ஐயா வந்து ஐயா இதுக்க பேசுகிறது அபத்தம், ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் சேர்க்கையை பற்றி. இது இதில் குரு கேது தொடர்பு வருதுன்னு வச்சுங்களேன் ஐயா, நல்லா புரிஞ்சுங்க. குரு கேது லக்னத்துக்கு 5ல் தொடர்பாகக்கூடாதுங்க. ஒருத்தருடைய ஆருட லக்னத்துக்கு 5ல் குரு கேது தொடர்பாகக்கூடாது. அதே மாதிரி சுக்கிரன் கேது தொடர்பாகக்கூடாது. செவ்வாய் சுக்கிரன் தொடர்பாகக்கூடாது. ஆருடத்தில் செவ்வாய் சுக்கிரன் கூடியே கெடுத்துரும். செவ்வாய் சுக்கிரன் கூடியே கெடுத்துரும். அதே குரு கேது என்ன பண்ணுன்னா திருமணம் கல்யாணம் பண்ணி பிள்ளைய பிறந்து பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுனா பிரிவினையை கொடுத்துரும். தமிழ்வாணனுக்கு என்ன குழந்தைங்க? தமிழ்வாணனுக்கு என்ன குழந்தை? பையன் தரிச்சோடனே சண்டை, அவ்வளோதாங்க. அவர் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். ஒன்று சுக்கிரன் கேது தொடர்பாக இருக்கும், இல்லைன்னா குரு கேது ஏதாவது ஒரு வகையில் தொடர்பாகும். இந்த ஆய்வுலையே தான் எல்லாருமே ஜோசியத்துக்குள்ளார வராங்க. அப்போ இதுக்கு என்னங்க பரிகாரம்? சிம்பிள் பரிகாரங்க. குரு கேது சுக்கிரன் கேதுக்கு பரிகாரம் எந்த ஜாதகம் வந்தாலும் சரிங்க. ஜாதகத்துக்கு அவனை வந்து ஒரு 21 நாள் காவி வேஷ்டி கட்டி படுக்க சொல்லுங்கள். 21ஆவது நாள் சூரியநாராயணர் கோயில் போக சொல்லுங்கள். போயிட்டு அங்கே பரதேசி இருப்பான். பரதேசிக்கு ஒரு 5 வண்ணம் சாதம் வாங்கி கொடுங்க சொல்லுங்கள். அவன் கையால் ஒரு படி சாதம் வாங்கி சாப்பிட சொல்லுங்கள். பரதேசி தோஷம் போயிடுங்க. ஒரு பையன் இருக்கான், சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சிங்கிள் பேரண்ட்டு, நோட்டடு சிங்கிள் பேரண்ட்டு. ஒன்று அப்பா பிரிவினை இல்லைனா அம்மா பிரிவினையெல்லாம் இருப்பான். ஆனால் அவனுக்கு திருமணம் நடக்காது. திருமணம் நடந்ததுனாக்கா அங்கே வந்து வருமானம் இல்லாமல் போயிடும். அப்போ அவனுக்கு என்னையா பண்ணுறது? அவன் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். கரெக்டாக சுக்கிரன் கேது கட்டாயமாக சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது தொடர்பு கட்டாயம் இருக்கும். சுக்கிரன் ராகோ சுக்கிரன் கேதோ 4ஆம் அதிபதி 11ல் போய் நின்னாலோ, 5ஆம் அதிபதி 11ல் தொடர்பானாலோ, 6 கூடயும் 12ல் போய் நின்னாலோ, அல்லது இவங்களோட மாந்தி தொடர்பானாலோ இந்த பிரச்சனை கட்டாயம் உண்டு. இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பையனுக்கு திருமண காலத்தை முடித்து நிச்சயம் பண்ண பிறகு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி 7 பெண்கள், முதலில் கன்னி கழியாத கன்னி பெண்ணு, 5 சுமங்கலி, 7வது ஒரு விதவை, இந்த 7 பேருக்கும் ஒரே மாதிரியான துணி பூவு எல்லாம் வச்சு 7 பேருக்கும் போஜனம் செஞ்சு அவங்க 7 பேர் காலையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுன்னா அந்த தோஷம் அவனை விட்டு போயிடும். இதுக்கு காசிக்கு போக வேண்டாம், கங்கைக்கும் போக வேண்டாம். இது எல்லா பரிகாரமும் அவங்களே தான் செய்யணும். செவ்வாய் ராகு தொடர்பு, செவ்வாய் ராகு மாந்தி தொடர்பு. பூர்வ புண்ணியத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாச்சி சொன்ன பாயிண்ட்டு தான், அதே பாயிண்ட்டு எனக்கும் தெரியும், அண்ணாச்சியும் போட்டிருந்தாங்க. 5ஆம் அதிபதியோ 4ஆம் அதிபதியோ 9, 10 தர்மகர்மாதிபதியோடு தொடர்பு. செய்யக்கூடாத வேலை, கோயிலில் வச்சு சாமி கும்பிட்றது, இல்லைனா கோயில் பொருளை கொண்டு வந்து வீட்டில் வச்சு செய்கிறது. செஞ்சானாக்கா அவனுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கும். நிறையா ஜாதகம் நானும் பார்த்துட்டேன். அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறது? குலதெய்வ அனுகூலம் உண்டா? இருக்காது. தெய்வ அனுகூலம் இருக்கா? இருக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே வந்து நிற்கிது? ஒன்று புத்திரபாக்கியத்தில் வச்சிருது, இல்லைனா திருமண பிரிவில் கொடுத்துருது. இப்போ இவனுக்கு என்னடா பரிகாரம் பண்ணலாம்? சாமியை வச்சு கொண்டு வந்து கும்பிட்டுட்டாங்கய்யா. கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுது, குடும்பத்தில் ஆகிடுது. இல்லைனா பிள்ளை இல்லாத சொத்தை வாங்கிடுறான்.
நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணலாம் பரிகாரம் அப்படின்னாக்கா, நைட்டு கலசம் வச்சு கலசத்தில் வாழைப்பூ வச்சு அவன் மட்டுமே சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணணும். 11 நாள் செய்யணுங்க. செஞ்சால் இந்த தோஷ நிவர்த்தி ஆகும். இதுக்கு வந்து திருமணஞ்சேரி போகிறதுக்கோ திருவிழிமலை போகிறதுக்கோ இல்லை நீங்கள் வந்து கோயிலுக்காக ராகுகேது சர்பதோஷம் நீக்கிறதுக்கோ அனுப்பாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகுகேது சர்பத்துக்குள்ளே அடங்குனதுனாக்கா எல்லோரும் காலஸ்திரி போக சொல்லுவாங்க. ஒரே நாள் காரை எடுக்க சொல்லுங்கள். முதல் கோயில் கும்பகோணம் நாகேஸ்வரம் சன்னதி, 2வது கோயில் திருநாகேஸ்வரம் கோயில், 3வது கோயில் மாயாரம் கோடங்குடி, 4வது கோயில் பார்த்திங்கன்னா திருப்பாம்புரம், 5வது கோயில் பார்த்திங்கன்னா நாகூர், 6வது கோயில் நாகப்பட்டினம், 7வது கோயில் காலஸ்திரி. டைரெக்டாக அடிங்க. அவன் காலத்துக்கும் சர்பதோஷம். நீங்கள் எங்கே பாருங்களேன், முதல் நாள் ஒரு ஜோசியர்கிட்ட போகும்பொழுது ஐயா சர்பதோஷம் இருக்கியாம்பாங்க. 2வது நாள் போகும்பொழுது அதே சர்பதோஷம் நீ பரிகாரம் பண்ணிட்டாங்க, அந்த பரிகாரம் சரியாக வராது. நம்மளே சொல்கிறது தான், அந்த பரிகாரம் சரியாக வராது அப்படிம்பாங்க. அது செஞ்சது தவறியாம்பாங்க. இல்லைன்னா வாழையை வெட்டி பரிகாரம் பண்ணு, வாழை மரத்துக்கு தாலியை கட்டு, அதெல்லாம் வேண்டாங்க. காரை எடு, செலவு பண்ணு, வருஷலாம் இந்த கோயிலுக்கு போ. உன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் 6வது தாரையில் வரக்கூடிய நட்சத்திரம். அந்த 6வது தாரையை எடுக்கும்பொழுதோ 4வது தாரையை எடுக்கும்பொழுதோ அவனுடைய லக்னத்துக்கு திருமணம் அமையக்கூடிய 5, 7, 11 தொடர்பாகணும். 6வது தாரையோ 4வது தாரையோ ஜென்மதாரையில் ஜென்மதாரை மட்டும்தான் எடுக்கணும். மற்ற நட்சத்திரம் எடுக்கக்கூடாது. அணுஜென்மம் திரிஜென்மம் எடுக்கக்கூடாது. நட்சத்திர நாயகன் இருக்கார், நட்சத்திரத்தை பற்றி பேசக்கூடாது. எங்கே இருக்காரா? 6வது தாரையில் உங்களுடைய லக்னம் எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு இப்போ தனுசு லக்னம் விழுதுன்னு வச்சுங்க, 6வது தாரை அசுபதி விழுந்ததுனாக்கா அசுபதி எடுத்துக்கணும். 9ல் போய் மகம் நிற்கிதுன்னு மகத்தை எடுக்கப்படாது, அசுபதி எடுக்கணும், இல்லைன்னா மூலத்தை எடுத்துக்கணும். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் நீ பிறந்த கிழமை அதை மைண்ட் பண்ணி போகணும். ஒன்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் தானே ராகு காலத்துக்கு போகக்கூடாது. இந்த கிழமையில் நீ என்ன இதில் பிறந்திருக்கியோ, என்ன கிழமையில் பிறந்திருக்கியோ அந்த கிழமையில் போனீங்கன்னாக்கா அதுக்குண்டான பரிகாரம் கட்டாயம் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன வரும்? புத்திரபாக்கியத்தில் வருது. இப்போ நிறையா பேருக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, கல்யாண தோஷத்தை நிவர்த்தி பண்ணியாச்சு, அதுக்கடுத்தது புத்திரபாக்கியம் புள்ள இல்லைங்கிறது தான். இப்போ டெஸ்ட் டியூப் பேபி நிறையா ஆயிடுச்சு. ஊருப்பட்ட இது பிரச்சனை. இப்போ லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி முதல்ல சொன்ன 3 கூடிய பாவாதிபதியான செவ்வாய் எவனுக்கெல்லாம் மறையுதோ வீரியஸ்தானம் கெட்டு போகும். அப்போ 3ல் போய் மறைஞ்சதுன்னா 4 வேலை செய்யுமா? 4ல் கேது சனி மாந்தி தொடர்பு, கலத்திரஸ்தானம் கெடும். உடனே சொல்லக்கூடாது துலா லக்னக்காரனுக்கு 3, 4 வந்து சனி தானே அப்படின்னு. துலா லக்னத்துக்கு அவன் லக்னத்தில் உச்சமாகுது. அப்போ அங்கே 3, 4ல் எது வரக்கூடாது? சுக்கிரனுடைய பகையான குரு வரக்கூடாது. குரு வந்ததுன்னா அந்த வீரியம் கெட்டு போயிடுவாங்க. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்போ 5 பார்த்தோம்னா அடுத்தது எதை பார்க்கணும்? 9 பார்க்கணும். ஆம்பளைங்களுக்கு 5ஆம் இடம் மட்டும்தான் சொல்கிறோம், ஆனால் ஆண்களுக்கு 5ஐயும் பார்க்கணும், 9ஐயும் பார்க்கணும். ஒரு திருமண பொருத்தம் முடிக்கும் பொழுது பையன் ஜாதகத்தில் வந்து புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா பெண் ஜாதகத்துலேயும் இருக்கக்கூடாதுங்க. இல்லாமல் முடிச்சிங்கன்னா ஃபுல்லாக ஒரு வருஷம் திரும்புறதுக்குள்ளே குழந்தை உண்டு. ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணும்பொழுது எப்போ அவனுக்கு திருமண காலமே கிடையாதுப்பா, தசா புத்தி தொடர்பாகலை. 1, 2, 4, 5, 7, 11 தொடர்பாகலை. பொண்ணு ஜாதகத்தில் தொடர்பாகுதா? பொண்ணு ஜாதகத்துலேயும் தொடர்பாகலை. அப்போ கல்யாணம் முடி, கல்யாணம் சூப்பராக இருக்கும், நல்லா வாழ்வாங்க. ஒன்றை நல்லா வச்சு ஒன்றை மைனஸாக வச்சிங்கனாக்கா 2ம் மைனஸாக போயிடும். 2ஐயும் மைனஸாக தூக்கி வச்சிங்கன்னா 2ம் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இவனுக்கு புத்திரபாக்கியம் இருந்து பொண்ணுக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் வீக்கு. நான் ஆண்மையாக இருக்கேன், உனக்கு தான் சரியில்லை, இல்லை நான் நல்லா இருக்கேன், உனக்கு தான் ஆண்மை இல்லை, இந்த பிரச்சனை வராது. 2ம் மைனஸ் ஆனால் 2ம் ஒன்றா போவோம், ஒன்றா ஆஸ்பத்திரி போயிட்டு வரோம், ஒன்றா குழந்தைய பெற்றுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் நான் முடிச்சதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலாகவே குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்தது அதில் என்ன பிரச்சனை வரும்? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏன்டா அந்த 4ல் மாந்தி 5ல் மாந்தி தொடர்பு ஒருத்தன் ஜாதகத்தில் அப்படின்னா அவனுடைய குழந்தைக்கு மூலக்கோளாறு வரும். குழந்தைக்கு மூலக்கோளாறு நீங்கள் அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். சாதாரணமாக புதன் சந்திரன் தொடர்பு, சூரியன் புதன் தொடர்பு, புதன் சூரியன் சந்திரன் தொடர்பு, புதன் சந்திரன் சனி தொடர்பு, இது எல்லாமே மூலக்கோளாறு. இதுக்கு ஒரே பரிகாரம். குழந்தை நம்ம எடுத்தோன்னே கேட்கலாங்க,
லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல புதன் சந்திரனோ அந்த நான் சொன்ன கிரகங்களோ தொடர்பானதுன்னு வச்சுங்களேன். எப்போ குழந்தை பிறந்த உடனே அழுதுச்சா அழுவலையான்னு கேளுங்க. குழந்தை அழுவலன்னு தான் பதில் வரும். கேளுங்க, உடனே ஆமாங்க அழுவலைங்க, குழந்தை அழுவலை, ஃபிட்ஸ் வருது அப்படிம்பாங்க. இதுக்கு ஒரே கோயில் எங்கே தெரியுங்களா? நமக்கு மாறுபட்ட கோயில் தான் என்னுடைய அனுபவத்தில் உள்ளது, நாகூர் தர்கா தாங்க. ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாகூர் தர்கான்னு. நாகூர் தர்கா கிடையாது. 2 நாகத்துக்கும் நடுவில் உள்ள அந்த இடம், நாகூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நடுவில் உள்ளது. ஏன்னா நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பெருமாள் வந்து சந்திரனுடைய இதாக இருக்கார், சௌந்தரராஜ பெருமாள் அனுகிரகத்தில் இருக்கார். இங்கே அம்பிகையும் அதே அனுகிரகத்தில் இருக்கா, சுக்கிரனுடைய அனுகிரகத்தில் இருக்கா நாகூரில். அங்கே நாகூரில் போய் பண்ணோம்னாக்கா அந்த நிவர்த்தி உண்டு. நம்ம போய் ஆத்தங்கரை குளத்தங்கரையை போய் தேட முடியாது. அதனால் தர்காவிலே போய் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது. அது வந்து சொல்லிலாம் நிறைய பேருக்கு ஆகியிருக்கு. எனக்கு நிறையா சன்மானம்லாம் செஞ்சுருக்காங்க, பெரிய லெவல்லலாம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா கேட்டிங்கனாக்கா இந்த குழந்தை வந்து சுத்தமாக காப்பாற்றவே முடியாதுன்னு அதெல்லாம் பொழைச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா சன்னியாச தோஷம் சொல்லிட்டேன். குலதெய்வ தோஷம், குலதெய்வ அனுகூலம் இருக்கா இல்லையா, அதுக்கு வந்து அபிச்சார தோஷம்னு பேர். இந்த அபிச்சார தோஷத்தை வந்து ஜாதகத்தை கொண்டு எடுக்க முடியாது, பிரசன்னத்தில் மட்டுமே தான் எடுக்க முடியும். 6ஆம் அதிபதி பாதகாதிபதி தொடர்பு ஏற்பட்டாலோ, 6இல் மாந்தி தொடர்பு ஏற்பட்டாலோ, 6ஆம் அதிபதி லக்னத்தோடு தொடர்பானாலும். இன்னொரு நோட் பண்ணிங்க, ஒரு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 6இல் மனையேறினாலோ, 6ஆம் அதிபதி லக்னத்தில் மனையேறினாலோ திருமண வாழ்க்கை பிரிவுங்க. இது முக்கியமான பாயிண்ட்டு. லக்னாதிபதி 6க்கு போனாலோ, 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்தாலோ, அல்லது 6ஆம் அதிபதி 6லே மனையேறினாலோ திருமண வாழ்க்கை பிரிவு. இது கட்டாயம் நிறையா ஜாதகம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்துங்க 7-11 இருதார தோஷம் சொல்லுவாங்க. இருதாரம்லாம் நடக்காது யாருக்கும். 2-11 நடக்கும், 2-9 நடக்கும், 7-9 நடக்கும். 7-9லாம் எப்படின்னாக்கா தெரியாமல் போய் வச்சுக்கிறது இன்னொருத்த பொண்டாட்டியை சொல்கிறது புரியுதுங்களா? இந்த 2-9 அதே மாதிரி தான். ரயில் ஸ்நேகம்னு சொல்லுவேன் நான். 9ஆம் இடத்தை ட்ராவல் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இடம் வந்தானே இறங்கி வந்துடுறது, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஜாதகம் திருமண பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா பையனுக்கு 11ல் போய் சுக்கிரன் செவ்வாய், குரு செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னு வச்சிங்களேன். அப்போ பொண்ணுக்கு எப்படி இருக்கணும்? இங்கே பாருங்களேன், நல்லா ஒரு சாதாரணமாக எடுத்தோம்னாக்கா நம்ம எங்கள் குருநாதர் தான் சொல்லுவார், டே நாய்கிட்ட கொண்டு போய் பூனையை விட முடியுமாம்பார். 11ல் போய் கிரகம் நிற்கிதுங்க, வலுத்து நிற்கிது. அவனை எதில் கொண்டு போய் போட்டாலும் திருப்தி அடைய மாட்டான். அவனை என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம்? காய் வேஸ்ட்டு கட்டிக்கன்னு சொல்லலாமா? சொல்லுங்கள். இப்போ அவர் சரவணன் இருக்கார், மேரேஜ் ஆகிடுச்சிங்களா ஐயா? ஆயிடுச்சு. அவரை காய் வேஸ்ட்டு கட்டிக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள் அவர்கிட்ட. அதான் சொல்கிறேன், அவர் சுக்கிரன் வலுத்தவர். அவரை போய் நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருங்கன்னு சொல்லுங்கள். கேட்பாரா? மாப்பிள்ளை சும்மா இரு மாப்பிள்ளை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த குரு தோஷம், பிராமண தோஷம், நிறையா தோஷங்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தோஷங்கள் எல்லாமே அவங்கவுங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அவங்கவுங்க மருந்து சாப்பிட்டா தான் நிவர்த்தி ஆகும். இதில் வந்து எந்த நிவர்த்தியும் அவசரம், எந்த விதமான அவசரமோ இதுவும் காமிக்காதீங்க. அதே மாதிரி திருமண பொருத்தம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்க ஆரம்பிங்க. இதில் ஏன்னா நிறையா ஜாதகம் ஒரு நாளைக்கு 5-10 ஜாதகம் பார்க்குறானாக்கா அதில் 5 ஜாதகம் வந்து மேரேஜ் பிரிவினை தான் வருது, இல்லைன்னா புத்திரபாக்கியம் வருது, ரொம்ப 2-3 தொழில் வருது. அதை விட என்னென்னா சாவறதுக்கு கடன். அப்போ கடன் நிவர்த்திக்கு நிறையா சொன்னாப்புல, கடன் நிவர்த்திக்கெல்லாம் நிறையா சொல்லிட்டாப்புல. 10ஆம் பாவம் அண்ணா பேசிட்டாரு, நம்ம 7ஆம் பாவம் மட்டும் பேசுவோம் அப்படிங்கிறது. இதில் உங்களுக்கு பிரசன்னத்தில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க, சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரசன்னம் 1 நாள் வகுப்பு 2 நாள் வகுப்புலாம் போடுறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி வகுப்புக்கு போயிடாதீங்க. பிரசன்னம்லாம் 1 நாள் 2 நாளில் கற்றுக்க முடியாதுங்க. அடிப்படை வந்து பாவகம் காரகம் வந்து முழுசாக தெரியணும். தெரியாமல் வந்து குறைச்சலாக பார்த்திங்கனாக்கா
அவன் 40, 50, 45 நாளாவது கிளாஸ் படிக்கணும். அது ஒரு நாள்லலாம் படிச்செல்லாம் வந்துடாது, வரவே வராது. இது என்ன, நான்லாம் சின்னதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆள்கிட்ட பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு போனேன் ஸ்புடகணிதத்துக்கு கற்றுக்கலான்னு சொல்லிட்டு. கடைசியில் போய் நாளே அந்த ஆள்கிட்ட ஃபோன் பண்ணியே சொல்லிட்டேன், உனக்கு வந்து பிரசன்னமே தெரியாது, நீ ஏன் இத்தனை பேரை கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன்னு. என்னன்னு தெரியுங்களா, பிரசன்னம்னா என்ன நினச்சிட்டாங்கனாக்கா ஜாதகத்தையும் பிரசன்னமும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. பிரசன்னம் அது கிடையாது. இந்த ஜாதகத்துக்கும் பிரசன்னத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு மிகச்சிறந்த பிரசன்ன ஜோதிடர் எப்படி தெரியுங்களா இருக்கணும், ஒருத்தன் வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவன் கூப்பிட்ட நேரத்தை வச்சு ஒரு பலனை கணிக்கணும். பிரஜைன்னு பேர் அதுக்கு. கணிச்சிட்டு அவன் பேரோ அவனை பற்றின அந்தரங்கமோ எதுவுமே தெரியக்கூடாது. நமக்கு சாட்சியாக உள்ள நம்ம மாணவர்கள் இருக்கணும் பக்கத்தில். அவங்க அடுத்தது இதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நம்ம போய் உட்கார்ந்த இடத்துல பிரசன்னத்தை சொல்லிகிட்டே வருவான், அவனை டிக் பண்ணிட்டே வருவானு, எப்பா கரெக்டாக வந்திருக்கும்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவனுடைய ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாம்பான். அந்த ஒரிஜினல் ஜாதகத்தையும் அன்னைக்கு விழுந்த ஆருடத்தையும் அன்னைக்கு விழுந்த பிரஜையையும் ஒன்றா மேட்ச் பண்ணுவேன். மேட்ச் பண்ணும்பொழுது அப்போ தான் ஆச்சரியமாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஒரு பையன் வந்து யாருக்கு என்ன கலர் வேணாலும் போத்தலாம். இந்த காவி இருக்குது பார்த்தீங்களா, அது பொல்லாதது, கெட்ட ராஸ்கோல். இந்த காவியை கொண்டு வந்து போத்தலாம் ஒரு பையன். போத்தும் பொழுது என்ன பண்ணுறான், அரக்கோணத்தில் அந்த பையனை நான் பார்த்தது கிடையாது, போத்திட்டு காலில் நெடுஞ்சாரமாக விழுதுறாரு. விழுந்தோடனே நான் திரும்பி சொன்னேன், ஐயா தயவுசெய்து தப்பாக நினைக்காத, உன் கருமா காத்திருக்கு, உங்கள் அப்பா இருக்குது கேன்சரு, உடனே இம்மிடியேட்டாக போய் பாரு அப்படிங்கிறான். வேறு எதுவுமே கிடையாது. அவன் ஜாதகம் அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. கரெக்டாக எங்கள் அப்பா நல்லா இருக்காருன்ட்டு போனான். ஒரு 15 நாளில் அவருக்கு ஏதோ லங்ஸில் ப்ராப்ளம்னு சொல்லி டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. நான் சொன்ன தேதி வந்து பிப்ரவரி 17ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 17ஆம் தேதிக்குள்ளார அவர் செத்துடுறாரு. காரியத்தை அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா அவருக்கு ரிப்போர்ட் வருது கேன்சர்னு. இப்போவும் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேஸ்புக்கில் அவன் ஃபஸ்ட்டு இது வந்து அவன் தான் போடுவான். இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றுமே இல்லாத இருந்த ஆள் இன்றைக்கி வந்து இப்போ நான் சொன்னேன், உன் அப்பன் செத்ததுக்கப்புறம் தான்டா உனக்கு வாழ்க்கைன்னா. இப்போது நான் அந்த அரக்கோணம் ட்ரெயின் கிராஸ் பண்ணேன்னு வச்சுங்க, ஸ்டேஷனில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்பான் அந்த பையன். அவ்வளோ பெரிய ஆள் அவன். எம்என்சி கம்பெனியில் இருக்கான். அவன் தகுதிக்கெலாம் நம்ம ஒரு காசு கூட பொருட்டு கிடையாது. ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், அந்த விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா அது நம்மளை வந்து சொல்கிறத விதம் இருக்குது. நம்ம வந்து உடனே கெட்டதாக சொல்லக்கூடாது, நல்லதை மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிறது விதி கிடையாது. எங்கள் அப்பா சொல்லுவார், எது ஃபஸ்ட்டு ஜோசியர் எல்லாருக்குமே சொல்கிறேன், எது முதல்ல பொறியில் தட்டுதோ அதை முதல்ல பலனாக சொல்லுங்கள், ஜெயிக்கும். யோசித்து சொன்னீங்கன்னா ஜெயிக்காது. அது தப்போ ரைட்டோ. ஒருத்தனுக்கு பார்த்துங்க 2ல் சனி நிற்கிதுன்னு வைங்க, ஜோசியருக்கு 2ல் சனியோ கேதோ, அந்த ஜோசியமே தெரியாமல் நீ பொய் சொன்னாலும் அது உண்மையாயிடும். சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து இந்த புதன் பண்ணணும் அது பண்ணணும் எழுதக்கூட வராது. அது ராகு சேர்ந்ததுன்னு வைங்க, குறி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. குறி சொல்கிறது இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தனுக்கு அடுத்து என்ன வரும் நோய், நீ எப்பா இப்படி இருந்துக்கோ, இந்த பிளட் குரூப்பா நீனு, அப்போ நீ வந்து இத்தனாவது பிறவியா. நான் தம்பிகிட்ட பேசிட்டு வந்தேன் பஸ்ஸில் வரப்போ, அவன் வந்து லக்கணம் மட்டும்தான் சொன்னான். நான் அடுத்தது சொன்னேன், லக்கணம் இந்த கிரகத்தில் போயிருக்கா, அடுத்து இந்த கிரகம் இந்த இடத்துல போயிருக்கா, கரெக்டாக கேட்டானா? அவன் சொன்னான், இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாப்புல, நல்லா படிப்பா, நிறையா ஜாதகத்தை ஆய்வு பண்ணு. சரவணன் இப்போ இது நானும் மாப்பிள்ளை எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். தம்பி அப்படி நடந்து வந்தார் இந்த சரவணன்னு. அவனே சொன்னாப்புல, இவருக்கு புதன் சந்திரன் வேலை செய்யுமோ அப்படின்னாப்புல. பிரகாஷா ஆமாண்ணோன்னே, சரி புதன் சந்திரன் ஜாரத்தில் போயிருக்குமோ அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறோம். அஸ்தத்தில் போயிருக்குன்னாப்புல. கண்ணியில் புதன் தண்ணியில் மதப்பார். அவர் பண்ணுற அக்கப்போர் வெளியிலே தெரியாது. காலையில் பெரிய பட்டை போட்டுப்பார், நைட்டு பெரிய பட்டை போடுவார். சரிங்களா? ஆமாம். இதில் எதுங்க? ஆமாம். இது என்னன்னாக்கா நம்ம ஜாதகம் எடுத்து பேசும்பொழுதே ஒரு ஆருடம் விழுது. இப்போ மாப்பிள்ளை சொன்னாப்புல
மிதுன லக்னம் விழுந்துட்டுன்னு. அந்த காலையில் நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பஞ்சாங்கம் படித்தோடனே இத்தனை மணிக்கு இந்த லக்னம் ஓடுங்கிறத மண்டையில் ஓடணும். நான் சேலத்தில் போய் ஒரு மீட்டிங் பேசினேன். இந்த ஃபோனு கொயங்கொயங்கன்னு சவுண்டு, பின்னாடி இந்த பக்கம் 4 பேர் மாப்பிள்ளையும் இருந்தாப்புல, இந்த பக்கம் 4 பேர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த ஃபோனு உங்கள் ஃபோனாங்கன்னாங்க. ஏன் ஃபோனு இல்லைங்க அப்படின்னேன். பார்த்தா திரும்பவும் இடைஞ்சல், ஒரே இடைஞ்சலாக இருந்துச்சு. நான் இப்போ உடனே பேசுகிறத நிப்பாட்டிட்டு சொன்னேன், எப்பா என்ன கோரப்பா போகுது, சனி வாரையா பாருன்னேன். அவன் உடனே எல்லாம் கோரஸாக என்ன பண்ணாங்க, சனி வாரம் ஆரம்பித்து 1 நிமிஷம் ஆகுது அப்படின்னாங்க. நான் உடனே இந்த ஃபோனை தூக்கி காமிச்சேன். இது சுக்கிரன்னு சொல்லுவாங்க, இது சனி, தர்ம கர்மத்துக்கு உண்டானது. எத்தனை குடும்பத்தில் நல்லது பண்ணியிருக்கு, எத்தனை குடும்பத்தை கெடுத்துருக்கு அப்படின்னா. அப்புறம் தான் பார்த்தாக்கா எல்லோரும் ஒரே இது. இவர் என்ன பண்ணார், நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்ட்டு நிப்பாட்டுங்கன்னாரு. நான் நிப்பாட்டிட்டு இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் குருராஜா வந்து திரும்பி வந்து நீங்கள் பேசுங்க நாப்பில். இல்லைலாம் முடிச்சுட்டேன், அதோட விட்டுருங்க, டைம் முடிஞ்சு போச்சு, சனி தடை பண்ணுது, இன்னும் முடிக்க சொல்லிட்டார். இன்றைக்கி உத்திரட்டாதி போயிட்டுருக்கு, சரிங்களா? இன்றைக்கி உத்திரட்டாதி போயிட்டுருக்கு. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா, தங்கப்பாண்டியன் ஐயா பேச போகிறாரு. எனக்கு ரூல்ஸ் தெரியாது, ஏன்னா நான் பேசிக்காக நான் படிக்கலை. எனக்கு பேசிக் சுத்தமாக தெரியாது. நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். நான் சும்மா சின்னதுலேருந்து அப்படியே வந்துட்டேன், எங்கள் அப்பாட்ட இருந்து அப்படியே கற்றுக்கிட்டே வந்துட்டேன். நான் ரூல்ஸ் சொல்கிறதில்ல தங்கப்பாண்டியன் ஐயாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏன்னு கேட்டுங்களேன், முதலே சொன்னாங்க ஒரு விஷயம், ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவன் நல்லவனோ கெட்டவனோ கையெடுத்து கும்பிட்டு சிரித்த முஞ்சா பேசக்கூடிய ஒரே தன்மை நான் பார்த்த வகையில் மிகப்பெரிய மாமனிதர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வேணும்ண்ணா நான் கோயம்புத்தூர் போய் எனக்கு அறிமுகமே கிடையாது. என்னை அழைச்சிட்டு போய் அப்படி கவனித்து கொண்டு வந்து நான் எங்கே போய் இறங்கணுமோ அது வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக கவனித்தார். பார்த்திங்கன்னா அவரோட ஒரு நாள் ட்ராவல் பண்ணேன். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் மாதிரி. இதில் என்னன்னாக்கா பரணி பாலகிருஷ்ணன் அண்ணா, எனக்கு அவர் பேரே தெரியாது. நான் எந்த மீட்டிங் போனாலும் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பார். அது நல்லா பேசுகிறேன்னு சிரிக்கிறாரா இல்லை கிண்டலுக்கு சிரிக்கிறாரா, எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நான் ஞாபகப்படுத்தணும் இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா. ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து அவ்வளோ அறிமுகம் கிடையாது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பரணி பாரதி அண்ணாவுக்கு அவருடைய நட்பு எனக்கு நெடுங்காலம் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. என்னுடைய உடன்பரவா சகோதரன் மாதிரி அவர். ஏன்னாக்கா இந்த ஜோதிட உலகத்தில் பொறாமை போட்டி அதிகம். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒருத்தன் முதல் நாள் 7 எடுத்துட்டான்னா அவனே ஜோசியன்தான் சமமாக நான் நினப்பேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, உன்கிட்ட இருக்கா என்கிட்ட இல்லையா அப்படிங்கிறது, யார்கிட்ட இருக்குது இல்லைங்கிறத எவனுக்குமே தெரியாதுங்க. பக்கத்தில் வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டால் பணக்காரன்னு நினச்சிருவாங்க. சிம்பிளாக வந்து அண்ணாச்சி மாதிரி 4 முளை வெட்டியோடு வந்துட்டாக்கா ஒன்றும் இல்லாதவர்னு நினச்சிருவாங்க. ஏன்னு கேளுங்க, எனக்கு நான் தங்கப்பாண்டியன்னு காதில் கேட்கும்பொழுது என்கிட்ட சொன்ன மிகப்பெரிய ஆள் அவரை பற்றி அவ்வளோ இதாக சொன்னாங்க. ஆனால் அவரோட பழகினதுக்கப்புறம் தான் எனக்கு அவரை பற்றி தெரியும், நல்லா தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இந்த போட்டி பொறாமல் உள்ள உலகத்தில் இந்த நேரத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சிறப்பாக ஒரு சங்கத்தை நடத்திக்கிட்டு மாதம் கூட்டம் பண்ணி தன்னுடைய வருமானத்துலேருந்து செலவு பண்ணி இந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறாருனாக்கா அவருக்கு முதல் பாராட்டுக்கெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் அடிக்கிற 2 தடவை அடித்தேன், எடுக்கவே இல்லையா அப்படின்னாரு. 5ஆம் தேதி கூட்டம் இருக்குது வந்துருங்க அப்படின்னாரு. சரிங்க நான் வந்துடுறேண்ணா அப்படின்னா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, தயவுசெய்து நமக்கு எதுக்க கடை விரித்தாலும் சரி போட்டியாகவே நினைக்காதீங்க. யாரை பார்த்தாலும் நல்லா பேச பழகுங்க. பேசுனா தாங்க கற்றுக்கலாம் ஜோசியத்தை. சந்தேகத்தை கேட்க தயங்காதீங்க யாருக்கிட்டையும். அதை கேட்டு பழகுனீங்கன்னா ஈஸியாக நல்லா மேலே வந்துடலாம். நம்ம வரத்துக்கு லேட்டாகுதுன்னு நினைக்காதீங்க. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஜாதகம்னு எடுத்து. ஆனால் வெளியில் வந்து இந்த 1.5 வருஷமாக தான் வெளில வரேன். இது காரணம் என்னென்னா, நமக்கு ஒரு இன்னும் அது வந்து இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் புதுசாக போகுது. ஆனால் நிறையா போகுது, நிறையா நாடி போகுது, ஜாமக்கால் போகுது, டிகிரி போகுது, நிறையா போகுது. ஆனால் நமக்கு அதெல்லாம் வராது. ஆனால் இந்த கட்டத்தை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னும் தாந்திரிகன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. மாப்பிள்ளைகிட்ட கேட்டு ஒரு நாள் கேட்டு நைட்டில் தான் கேட்கணும் அவர்கிட்ட, அப்போ தான் தெளிவாக சொல்லுவார். அப்போ அது ஆமாம். அனைவருக்கும் நமஸ்காரம். என்னோட என்னண்ணா
24 மணி நேரம் பார்க்கலாங்க காசு கொடுத்தா. சரிதாங்க நமக்கு பணம் கொடுத்தா 24 மணி நேரம் பார்க்கலாம். ஆனால் நம்ம பார்க்குற நேரம் நமக்கு மூளை நல்லா இருக்கணும். ஏன்னு கேளுங்க, நம்ம பொண்டாட்டி வந்து திட்டப்படாது. நம்ம சாப்பாடு சமைக்காமல் அந்த நேரத்துக்கு போய் கறியை வாங்கிட்டோம் மீனை வாங்கிட்டோம்னாக்கா முடிஞ்சு போச்சு கதை. ஆமாம். அதனால் அந்த நமக்கு மூளை கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். நல்லா பெரிய லெவலில் இருக்கிறவங்க யாருமே ஃபேமிலியை கொண்டு வர மாட்டாங்க, ரவுண்டிங்கில் இருப்பாங்க. நான் உள்பட நான் குடும்பத்தை ஒரு பக்கம் வச்சுருக்கேன், குடும்பத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சேன்னு வைங்க, இதுக்குள்ளார வரவே முடியாது நான். அதனால் வந்து அண்ணனுக்கு முதல் நன்றி, நமஸ்காரம். நம்ம பிரசன்ன ரீதியாக வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, ஜாதகம் இல்லாமல் பொதுவாக பிரசன்னத்தை போட்டு பார்த்தாலும் இந்த திருமண உறவுகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கணும். ஒரே நிமிஷம். இப்போ அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தார், நான் மைக் கேட்டம் கொடுத்துட்டாரு. அன்றைக்கி வந்து திருச்செங்கோடு ஒரு மீட்டிங்கில் மருதமலை குருஜி ஐயாவுக்கு அவர் பேசுகிறாரு. நான் வந்து பேசலன்ட்டேன், ஒரு நன்றி சொல்லுவோன்னு சொல்லி மைக் கேட்டேன். வயசில் பெரியவர், கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். நான் அவர் மேலே கோச்சிக்கல. எதுக்காகனாக்க சாதாரணமாக சின்ன பிள்ளையோட நம்ம கொண்டு போகணும். என் மீட்டிங்கில் பார்த்தேன், புதுசாக இருந்தானுங்க சின்ன சின்ன பசங்க. மாப்பிள்ளை பிரகாஷுக்கு தெரியும், எல்லாரையும் ஏற்றி விட்டேன் பேசுன்னு. எனக்கு அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணாங்க. வந்தவங்க அவ்வளோ பேரையும் பேச வச்சேன். தமிழ்வாணனுக்கு தெரியும், கடைசி வரைக்கும் இருந்தாப்புல. காரணம் என்னன்னாக்கா, நம்ம வந்து பேசி பெரிய ஆள் ஆகிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பேசாமல் இருக்காங்கல்ல, அவங்கள பேச வச்சு பார்க்கணும். அவங்கள்ட்ட இருந்து புது விஷயம் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கணும். சரிங்களா? அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.